சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற ஆலந்தூரில் நகரமன்ற தேர்தல். சென்னைக்கு அதுக்கு முந்தின நாள் தேர்தல் வச்சுட்டு அடுத்த நாள் அப்படி வைக்கவே கூடாது. காரணம் என்ன, பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரே நேரத்தில் தேர்தல் வச்சா தான் இங்கே இருக்கிறவங்க அங்கே போக மாட்டோம். ஆனால் திட்டமிட்டு என்னை தோற்கடிக்க வேண்டும்வதற்காகவே அதிமுக ஜெயலலிதா செய்த இந்த சதி, அன்றைக்கு இருந்த இந்த தேர்தல் நடைபெற்றது தான் எல்லோரும் பார்த்தார். அப்போ தான் ஊடகங்கள் டிவிலாம் வந்துச்சு. அதில் இப்போ டிவிலாம் போட்டு காட்டினாங்க. இந்து பத்திரிகையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையும் எழுதினார், பாரதி பேஸ் ஃபார் ஃபைலிங் டான்சி அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதினார்கள். அந்த அளவுக்கு பூத் கேப்சர் பண்ணி அடித்து நொறுக்கி செய்தார்கள். நான் நல்ல வேளையாக சட்டம் படித்திருந்த காரணத்தினால் அந்த தேர்தலை, அது பெரிய வேடிக்கை என்னென்னா 2000 ஓட்டு இருக்கிற இடத்துல 2300 ஓட்டு போட்டாங்க. இதை நான் வேறு ஒன்றுமே கேட்கல. அந்த ரீகா அந்த எலெக்ஷனில் பாண்டியன் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் இருந்தார், தேர்தல் ஆணையராக, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தார். அவர்கிட்ட நான் புகார் கொடுத்த போது ஒன்று, எவ்வளவு ஓட்டு இருக்கிறது, எவ்வளோ ஓட்டு போலாச்சு, இந்த கணக்கை மட்டும் எடுத்து போதும், வேறு ஒன்றுமே எனக்கு வேணாங்க. அவர் கணக்கெடுத்தார்கள். ஏறத்தாழ 20 பூத்தில், ஆலந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட 20 பூத்துகளில் 2000 ஓட்டுக்கு 2300 2202 போலாச்சு. காரணம்னா எக்ஸ்ட்ரா பேலட் பேப்பர் கொண்டு வருவாங்க, அதையும் கைப்பற்றி குத்தி போட்டார். ஆக இதையெல்லாம் செய்தது அதிமுக என்பதை மக்கள் மறந்துடுவார்கள் என்ற எண்ணத்தில் செய்வார். இன்றைக்கி தேர்தல் கமிஷன் அவங்ககிட்ட இருக்கு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எடுத்து இசிஐன்னு ஒன்று மேலே உட்காருங்க. அந்த இசிஐ யாருடைய ஐஏ என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த தேர்தல் கமிஷன் யாருடைய கையில் இருக்கிறது தெரியும். அந்த தேர்தல் கமிஷன் போது ஏன் பயப்படுறாங்க? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் தான் எந்த கலவரம் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்து ஜனநாயகத்தை காப்பாற்றியதே தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க அளவுக்கு நடந்தது. ஆனால் அவங்க வையம்பட்டி எப்படியாவது பிஜேபியோட போக வேண்டும் என்பதற்கு ப. சிதம்பரம் என்று குறிப்பிட்டது போல இது ஒரு நொண்டி சாக்காக வைத்துக் கொண்டு சொல்லுவார்கள். அது மட்டும் இல்லை, அவங்க இன்னும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்கன்றது. டெபாசிட் வாங்க ஏற்கனவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பல இடத்துல டெபாசிட் போச்சு. இந்த தேர்தலிலும் டெபாசிட் போனால் இப்போ சசிகலா வர கட்சியை இணைக்க போகிறேன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கட்சிக்காரன் ஒரே ஒரு சவால் நம்ம மூலமாக அவருக்கு விடுறார். இந்த தேர்தல் அவர் புறக்கணிச்சுட்டாருல, புறக்கணிக்கிறத ஒரு கட்சி புறக்கணிதுன்னா அந்த கட்சியில் இருக்கிற யாரும் ஓட்டு போட முடியாது. நாங்களும் ஒரு 3 கணக்கு எடுக்க போகிறோம். அந்த எலெக்ஷன் அன்றைக்கி யார் ஓட்டு போடுறாங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கு தெரியும்.